வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி காதுகளின் அமைப்பு, அதனுடைய ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் அதற்குரிய மருத்துவத்தை பார்க்கலாம். அது தீர்வுகள், அதை எப்படி வச்சு நம்ம கவனிக்க வேணும் அப்படின்னு. இந்த காதுகள் ஒரு ஒரு அழகிய இசைகளை கேட்கவும், அழகிய அழகிய ஒலிகளை கேட்கவும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உணர்திறன் மிக்க ஒரு உறுப்பு. அந்த காது அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, காது ஒரு 3 முக்கிய பாகங்களை கொண்டுள்ளது. வெளிப்புற காது, நடுக்காது மற்றும் உள்காது. வெளிப்புற காது அப்படிங்கிறது மடல்களையும் காது கால்வாய்களையும் கொண்டுள்ளது. நடுக்காதுங்கிறது மெலிக்கஸ், இன்கஸ், ஸ்டேஃபிஸ் என்னும் 3 சிறிய எலும்புகளால் ஆனது. இதெல்லாம் ஒலியை பெருக்க செய்கிறது. ஈஸ்டேஷியன் டியூப் கொண்டுள்ளது. இது காது அழுத்தத்தை சமன் செய்கிறது. ஈஸ்டேஷியன் குழாய். அது உள்காது அப்படின்னு பார்த்தா காக்லியா, வெஸ்டிபுலா, செரிபுலம் என 3 பகுதிகளை கொண்டுள்ளது. இந்த காக்லியா அப்படிங்கிறது ஒலியை மின் சமிக்கைகளாக மாற்றுகிறது. மேலும் வெஸ்டிபுலஸ் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது. செரிபல்லம் தூண்டல் மற்றும் மூளைக்கு சமிக்கைகளை அனுப்புகிறது. காதுகளில் இந்த பாகங்கள் அனைத்தும் இணைந்து ஒலியை கேட்கவும் சமநிலையை பராமரிக்கவும் உதவுகிறது. காதுக்கு பிரச்சனைகள் பொதுவான காரணங்கள் என்ன அப்படின்னா, காதில் மெழுகுபடிதல், காற்றழுத்தத்தில் ஏற்படும் மாற்றங்கள், சைனஸ் தொற்று, காதில் திரவம் மற்றும் ஒவ்வாமை ஆகியவை அடங்கும். காது தொற்று அடைப்பை ஏற்படுத்தும். காது வலிக்கான அறிகுறி என்ன அப்படின்னா, காய்ச்சல் இருக்கும். காதிலிருந்து வடிகால் அல்லது சீழ் போன்றவை இருக்கும். அப்புறம் கேட்க சிரமங்கள் ஏற்படும். மென்று சாப்பிடுவதில் சிரமம். மேலும் ஒலிகள்லாம் ஏற்படும். இரைச்சல் காதுகளில், தலைவலி, தாடை வலி, கேட்கு திறன் இழப்பு ஆகியவை ஏற்படும். மேலும் காது வீக்கத்தில் என்ன அறிகுறினா, ஆட்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா அல்லது நீச்சல் அடிப்பவர்களுக்கெல்லாம் காதில் அடைப்பு உணர்வுலாம் ஏற்படும். திரவம் வெளியேறுதல் மற்றும் அடைக்கப்பட்ட உணர்வுலாம் இருக்கும். அவங்களுக்கு செவிப்புலன் தற்காலிகமாகவும் காது கேளாண்மையும் ஏற்படலாம். மேலும் காதுகளில் நீர் கோத்தால் எப்படி இருக்குன்னா, மந்தமாக இருக்கும். அது மெழுகு சிறிது நீரை உறிஞ்சி காது பெரிதாகி அடைத்திருக்கலாம். ஓரிரு நாட்கள் காது வலி நீங்கவில்லை என்றால் காது நோய்க்கு தொற்றுக்கான எச்சரிக்கையாக நம்ம மருத்துவரை அணுகணும். மேலும் காது அரிப்புக்கு என்ன செய்யலாம்னா, சில துளி சூடான ஆலிவ் எண்ணெயை காதில் தடவலாம். அல்லது காது கால்வாய் ஈரப்பதமாக்கும் மற்றும் அரிப்பு வறட்சியெல்லாம் குறைக்கும். காதில் சீழ் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு தொற்றாகும். இது இடைச்செவி அழற்சி என அறியப்படுகிறது. இடையில் உள்ள இன்ஃபெக்ஷனால் காதுகளில் இந்த சீழ் வருவதற்கான ஒரு பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளெல்லாம் ஏற்படுகிறது. காதுகளின் சூடான உணர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உயர் இரத்த அழுத்தம் இதற்கு ஒரு காரணமாக அமையலாம். காதில் இரைச்சல் இது எப்படி ஏன் வருது அப்படின்னா, அதில் இந்த தசைகள், டென்சர் டிம்பனி அப்படிங்கிற ஒரு தசைகள் பாதிக்கப்படுவதனாலும் வரலாம். மெலிக்கஸ், அந்த இழுக்க வேலை செய்யும் காதில் ஒரு தணிக்கை, அந்த சத்தம் எழுப்புகிறது. காதில் குழந்தைகளுக்கு துர்நாற்றம்லாம் ஏன் வீசுது அப்படின்னா, குழந்தைகளின் காதில் துர்நாற்றம் வீசும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நடுத்தர காது நோய் தொற்றுகள், நடுத்தர காதில் போய் நோய் தொற்றுகள்லாம் சேருது. சளி, காய்ச்சல், சைனஸ் தொற்று அல்லது ஒவ்வாமை அடிக்கடி ஏற்படுறதுனால தொற்றால் அந்த செவிப்பறைக்கு பின்னால் திரவம் தேங்கி அந்த நடுத்தர காது பாகங்கள் வீங்கி தொற்று ஏற்பட்டு குழந்தைகளுக்கு காதில் துர்நாற்றம் வீசுகிறது. இது நம்ம சரி செய்ய வேண்டும். ஆன்டிபயோட்டிக் மூலம் குழந்தைகளுக்கு சரி செஞ்சால் அது சரியாயிடும். அப்புறம் காது ஜவ்வில் ஓட்டையெல்லாம் எப்படி இருந்தாலும் காது கேட்காது. அடிக்கடி சளி பிடித்தால் சிலருக்கு காதுக்கு சளி போன்று தேங்கி இருந்தாலும் காது கேட்காமல் போகலாம். நரம்பு பாதிப்பு இருந்தாலும் இது இதே போல் காது கேளாமல் இருக்கும். இதுக்கு அறுவை சிகிச்சை, மருந்து மாத்திரை மூலம் சரி செய்யலாம். செவித்திறன் இழப்பு அது எப்படி அப்படின்னா, செவித்திறன் இழப்பு லேசானது அப்படின்னு பார்த்தா 25 முதல் 40 டெசிபல் வரை. மிதமானது செவித்திறன் இழப்புனா 41 முதல் 55 டெசிபல் வரை கேட்கும் திறன் இருக்கும். மிதமானது கடுமையானது அப்படின்னா 56 டெசிபல் டு 70 டெசிபல் கேட்கும் திறன் அவங்களுக்கு இருக்கும். கடுமையானதுன்னா 71லேருந்து 90 டெசிபல். அதுக்கு ஆழமான செவித்திறன் கேளாமை அப்படின்னா 90 டெசிபல்லேருந்து அதிகமாக இருக்கும். இதற்கு 3 முக்கிய காரணம் அப்படின்னா, கடத்தும் செவிப்புலன் இழப்பு, உணர்திறன் செவிப்புலன் இழப்பு மற்றும்
கலப்பு செவிப்புலன் இழப்பு, இதனால் வந்து காது கேளாமை ஏற்படுகின்றது. நம்ம காது வந்து எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னா, காதை வந்து நம்ம பராமரிக்கிறது, குளிக்கும்போது பஞ்சுகளை அடைத்து கொண்டு குளிக்கணும். அப்போ நீர் போகாது. அதனால் காதுகள் பாதிப்புலேருந்து பாதுகாக்கலாம். நிமிர்ந்து ஓய்வெடுக்கணும். அழுத்தம் மற்றும் அந்த வலிகள்லாம் போக்குறதுக்கு நம்ம நிமிர்ந்து ஓய்வெடுத்தால் அது சரியாகும். மேலும் கழுத்து பயிற்சி செய்யணும். கழுத்தை வந்து சுழற்சி, இந்த வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் சுழற்சி வந்து பயிற்சி எடுத்தால் நன்மை தரும் காதுகளுக்கு. மேலும் பூண்டு தேங்காய் எண்ணெய் போட்டு ஒரு பற்று போடலாம். அதாவது பாக்டீரியா தொற்றுகள் இது வந்து எதிர்த்து போராடும். இதில் அலிசின் இருக்கிறதால பூண்டு தேங்காய் எண்ணெயை வந்து காதுகளை சுற்றி பற்று போட்டால் அந்த வலிகள்லாம் போகும். மேலும் ஹாட் பேக், கூல் பேக் ஒத்தடை கொடுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு வலிகளாக வந்து சரி பண்ணும் காதுகளை சுற்றி வலி வீக்கத்தைலாம். அப்புறம் சுயங்கம் மெல்லலாம். விமானம் பயணங்கள்லாம் போது காதுகளில் ஏற்படும் வலி அந்த சமநிலையெல்லாம் பாதிக்கும். அதுக்காக நம்ம வாயில் வந்து சுயங்கம் வந்து வெண்டிகிட்டே இருந்தாலும் அந்த வலிகள், அந்த சமநிலை பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகும். மேலும் தூக்க நிலையை மாற்ற வேண்டும். எப்படின்னா, உடலை விட உயரமான நிலையில் தலையணையை வைத்து நம்ம தூங்கணும். அப்படி தூங்கினோன்னா காதின் அழுத்தத்தைலாம் குறைச்சி காது வலி குறைக்கும். மேலும் டீ ட்ரீ ஆயில் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த பாக்டீரியா எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு, இல்லை அழற்சி எதிர்ப்பு. அதை வந்து இந்த கிருமி நாசினி வந்து பண்புகள் உள்ளன. இதை ஒரு சொட்டு காதில் விட்டாலும் அந்த வலியெல்லாம் நீங்கும். அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு துளிகளை விடலாம். ஆலிவ் எண்ணெய் அதையும் வந்து ஒரு துளியை வந்து சில துளி காதில் ஊற்றினா காது வலியெல்லாம் போகும். வெறும் உப்பு நீர் வந்து கார்கிள் பண்ணணும். தொண்டைப்புண் வந்து காது வலியோட அறிகுறி. அதனால் வெதுவெதுப்பான நீரில் உப்பை போட்டு வாய் கொப்பளிச்சா நல்லா ஒரு காதுகளுக்கு இதமாக இருக்கும். அதே போல் சூடான ஒற்றகம் கொடுக்கலாம், வலியை குறைக்கும். அதே சூடான சூப்பு குடிக்கலாம், தொண்டை புண்களை ஆற்றும். அப்புறம் இஞ்சி சாறு நல்லது, காதுக்கு அருகில் தடவுனா நன்மை உண்டாகும் இஞ்சி சாறுகளை. அப்புறம் கிராம்பு தைலம் 1 துளி 2 துளி வந்து நம்ம அடிக்கடி வந்து ஒரு 3 நாட்கள் அப்படி காதில் விட்டுட்டு வந்தால் ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வீட்டு வைத்தியம் செய்யாமல் மருத்துவரை இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து அணுகி நம்ம தக்க மருத்துவம் செஞ்சுக்கணும். வீட்டு வைத்தியம் பொதுவாக 3லேருந்து 10 நாட்கள் வந்து மெதுவாக தான் கேட்கும். அதனால் ஒரு வாரங்கள் பொறுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படி பார்த்து அதற்கான தகுந்த சிகிச்சைகளை அளித்து கொள்ள வேண்டும். சித்த மருத்துவத்தில் இது எப்போலாம் இந்த சின்ன சின்ன சிகிச்சை வீட்டு வைத்தியங்களை செய்தும் நலம் பெறலாம். மேலும் சளி பிடிக்காமல் பார்த்துக்கொள்ளணும். அலர்ஜி, தூசி போன்றவற்றிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். காதுகளில் வந்து அதிக இரைப்பு, அதிக சத்தமுள்ள இடங்களுக்கு செல்லாமலும், உயரமான இடங்களுக்கு செல்லும்போது காது இந்த அடைப்பான்கள் எல்லாம் வந்து காதுகளுக்கு உள்ள இதெல்லாம் தக்க பாதுகாப்புடன் சென்றாலும் காதுகளுக்கு நன்மை பயக்கும். மேலும் நம்ம வந்து அதே போல் இந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றி காதுகளை வந்து பாதுகாப்போம். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நன்றி.